உலக செஸ் சாம்பியன் தொடர் சிங்கப்பூரில் நடைபெற்று வந்தது. இறுதிச் சுற்றில் நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங் லிரனுடன் மோதினார் கிராண்ட் மாஸ்டர் தமிழக வீரர் குகேஷ். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் இறுதியில் சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்திருக்கிறார் குகேஷ். முன்னதாக 14 சுற்றுகளில் இவர்கள் இருவருமே மோதினார்கள். அதில் இருவருமே தலா 2 சுற்றுகளில் வெற்றி பெற்றிருந்தனர். மற்ற சுற்றுக்கள் அனைத்தும் டிராவில் முடிந்தது. ஏற்கனவே இருவருமே 6.5 புள்ளிகள் பெற்று சமநிலையில் இருந்ததை அடுத்து உலக சாம்பியன் பட்டத்தினை மீண்டும் டிங் லிரன் தக்க வைப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது. இந்திய வீரர் குகேஷ் கருப்பு நிற காய்களை தேர்ந்தெடுத்து விளையாடினார். இறுதி சுற்றில் வெற்றி பெறுபவருக்கு உலக சாம்பியன் பட்டம் என்ற நிலையில் ஆட்டம் சூடு பிடிக்க தொடங்கியது. மேலும் இந்த சுற்றும் டிராவில் முடிவடைந்தால் அதிவேகமாக காய்களை நகர்த்தும் முறையில் விளையாடி அதில் வெற்றியாளரை தேர்வு செய்வர். இருவருமே தங்கள் திறமைகளை அடுத்தடுத்து வெளிப்படுத்தியதால் ஆட்டம் டிராவினை நோக்கி செல்லும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக கடைசி நேரத்தில் 58வது நகர்த்தலில் டிங் லிரனை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தினை தனது வசமாக்கினார் குகேஷ். 18 வயதே ஆன குகேஷுக்கு பரிசு தொகை மட்டும் சுமார் 20.8 கோடி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பொழுதுபோக்குக்காக விளையாடத் தொடங்கி பின் சதுரங்க ஆட்டத்தில் ஆர்வம் ஏற்பட்டு சிறு வயதிலிருந்தே விளையாடி வரும் குகேஷின் தந்தையும் தாயும் இருவருமே மருத்துவர்கள். குகேஷுக்காக தனது மருத்துவர் பணியை துறந்து அவருக்காக உறுதுணையாக இருக்கிறார் அவரது தந்தை. இந்த நிலையில் நாடு முழுவதிலுமிருந்து குகேஷுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. அரசியல் தலைவர்களும் தங்கள் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் வாழ்த்து குறிப்பில் குகேஷின் வெற்றியை கண்டு நாடே பெருமை கொள்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட வாழ்த்து குறிப்பில் குகேஷின் வெற்றியானது அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமான வெற்றியாகும். மேலும் இது ஒரு வரலாற்று வெற்றி என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து பல அரசியல் தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை குகேஷுக்கு தெரிவித்து வருகின்றனர்.